ஏம்மா உன்னைத்தான் வந்துட்டு அந்த மனுஷன் வந்துட்டு அந்த பஸ்ஸில் இருக்கிற மனுஷன் உன்னை வந்துட்டு பேர்டாக வந்துட்டு உன்னை டச் பண்ணுறாருன்னு சொன்னால் நீ கொஞ்சம் ஒதுங்கி நடக்க வேண்டியது தானே. நீ கொஞ்சம் ஒதுங்கி நடக்க வேண்டியது. நீயாக குணப்பைத்து ஓண்ட உடம்பு அந்த மனுஷனில் உரசிட்டு அதை அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு வீடியோவையும் பண்ணி அந்த வீடியோவையும் வந்து வைரலாக்கி அந்த மனுஷனையும் இன்றைக்கு கொண்டு போட்டுட்டு இன்றைக்கு வந்து சமூக வலைத்தளத்தில் என்னமோ நீ பெரிய சுத்தவாளி மாதிரிக்கு நீ பேசுகிறாய் இல்லையா. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த வீடியோ எந்த நேரம் போஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. அதாவது இந்த கேரளா மாகாணத்தில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதனுடைய வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஆட்கள் நெருக்கமான பஸ்ஸில் ஏற வேண்டியது ஏறிட்டு அந்த ஆண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பெய்த்து நின்று அந்த ஆண்களோட உடம்பா உரசிட்டு நிற்க வேண்டியது. நின்றுட்டு ஃபோனை கைக்கு எடுத்துன்னு வீடியோ பண்ண வேண்டியது. வீடியோ பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் பகிர வேண்டியது. இந்த ஆண் வந்துட்டு என்ன வந்துட்டு பேட் டச் பண்ணிட்டான், அப்படி டச் பண்ணிட்டான், நீங்கள் தொட்டுட்டான் அங்கே தொட்டுட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு நீங்கள் வந்து வைரல் ஆகிறதுக்காக வேண்டி இன்றைக்கு வந்துட்டு ஒரு ஆணுடைய உயிர் வந்துட்டு போயிருக்குது. அந்த மனுஷன் இன்றைக்கு உலகத்தில் இல்லாத நிலைமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறாரு. காரணம் அந்த பகுதியில் வந்துட்டு, அதாவது அந்த நபருடைய பகுதியில் வந்துட்டு அவர் உண்மையிலேயே வந்துட்டு மிகவும் மரியாதைக்குரிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லித்தான் வந்துட்டு குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் அந்த பகுதியில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு சில விமர்சனங்களுக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க இந்த மனுஷனை. சில விமர்சனங்களுக்கு ஆளாக்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த விமர்சனத்தை வந்துட்டு இவரால் வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியலை. இந்த விமர்சனத்துக்கு வந்துட்டு இவருக்கு பதில் கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் வந்துட்டு இந்த மனிதன் வந்துட்டு தற்கொலை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இந்த பெண்ணை பாருங்கள், இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஃபோனில் வீடியோவை எடுத்துட்டு அந்த மனுஷனுக்கிட்ட பேய்த்து நின்று அவங்களாக உரசுகிற மாதிரிக்கு தான் அந்த வீடியோ உண்மையிலே பார்க்கும்போது வழங்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் பஸ்ஸில் ஒருத்தன் வந்துட்டு நெருக்கடியில் நின்றுட்டு டைமில் ஒரு மனுஷன் வந்துட்டு சில மாதிரிக்கு நின்றுட்டு முடியாது இல்லையா. சில மாதிரிக்கு மரம் மாதிரிக்கு இந்த லைட் போஸ்ட் கணு மாதிரிக்கு நின்றுட்டு முடியாது. ஒரு மனுஷன் அங்காலங்களாம் திரும்பத்தான் செய்வான். அந்த டைமில் கொஞ்சம் பட்டால் அதை கொஞ்சம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவன் வேணும்னு சொல்லி வந்து தொட்டா டச் பண்ணினா தான் நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுக்கணும். சரியா. இதில் வந்து நீங்கள் வந்துட்டு உண்மை தன்மையை தெரியாமலுக்கு, உண்மை தன்மையை பார்க்காமலுக்கு வீடியோக்களை போட வேண்டியது. வீடியோக்களை போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த மனுஷர்கள் என்ன செய்கிற அந்த வீடியோக்களுக்கு சில விமர்சனங்கள் வரும்போது சமூகத்தில் வந்துட்டு முகம் கொடுக்க இயலாத கட்டத்தில் வந்துட்டு அந்த மனிதர்கள் வந்துட்டு தற்கொலை செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிறைய இதை மாதிரிக்கு நிறைய விடயங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சரியா. ஒவ்வொருத்தர் சில 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 நபர்கள் ஒரு சில நபர்கள் வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு சில தவறுனால வந்துட்டு சில நபர்கள் வந்துட்டு உயிரை கூட துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு சில சமயங்களில் வந்துட்டு சில சந்தர்ப்பங்களில் வந்துட்டு நாம் இப்படியான தகவல்களை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது, நீங்கள் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு வீடியோ எடுக்கணும். காரணம் நீங்கள் ஒழுங்காக நல்லாவே புரிந்து கொள்ளணும். ஒன்று என்னென்னு சொன்னால், இவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வேணும்னு தான் இவர் வந்து நம்மளை டச் பண்ணுறாரா, இல்லை தெரியாமலுக்கு டச் பட்டிச்சா அப்படின்னு சொல்லி, அதாவது டச் பண்ணினாரா இல்லை டச் பண்ண பட்டிச்சா அப்படின்ற அந்த ரெண்டு பக்கத்துலேயும் நீங்கள் பார்க்கணும். பார்த்து அதுக்கப்புறமா வந்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு இப்படியான வீடியோக்களை வந்துட்டு பதிவேற்றம் செய்து நீங்கள் சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு பகிரணும். சரியா. நீங்கள் வந்துட்டு உண்மை தன்மை எதுவுமே தெரியாமலுக்கு, உண்மை தன்மை ஒன்றையுமே பார்க்காமலுக்கு சும்மா அப்படி நடந்துட்டு போச்சில் ஒருத்தன் சும்மா லேசாக பட்டுட்டு சொன்னா இவன் என்ன வந்து டச் பண்ணிட்டான், அங்கே தொட்டுட்டான் இங்கே தொட்டுட்டான். நான் பொதுவாக வந்துட்டு எல்லா பெண்களுக்கும் இல்லை, இதை மாதிரிக்கு ஒரு சில பெண்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் அப்படி ஆண்கள் வந்துட்டு தெரியாமல் டச் பண்ணினோ இல்லை தெரிஞ்சு டச் பண்ணணும். சரி, அப்போ ஏதோ ஒரு வகையில் டச் ஆகுது. நீங்கள் டச் ஆகுன்ற சமயத்தில் வந்துட்டு நீங்கள் எதுக்காக வேண்டி அந்த மாதிரி பஸ்ஸுகளில் ஆட்கள் நிறைஞ்சிருக்கிற பஸ்ஸுகளில் வந்து நீங்கள் ஏற்று பயணம் செய்றீங்க. நீங்கள் வேறு பஸ்ஸில் போங்க. அதாவது சனங்கள் குறைஞ்ச பஸ்ஸில் போங்க. இல்லாட்டி நேர காலத்தோடு ஏறி ஒரு சீட்டில் இருந்துக்குங்க. இப்படி ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய விடயங்களை வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த சமூக வலைத்தளத்தில். சரியா. அதாவது ஒரு மனிதண்ட உயிரை பறிக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த சமூக வலைத்தளத்தில் பாய்ந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த சமூக வலைத்தளம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு, நல்ல விடயங்களை பகிர்றதுக்கு தான் இந்த சமூக வலைத்தளம் இருக்க தவிர, ஒரு மனிதண்ட வாழ்க்கையோ இல்லை ஒரு மனிதண்ட உயிரையோ பறிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமூக வலைத்தளத்தை நாம் இன்றைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற போது உண்மையிலே பார்க்குற போது
இந்த மாதிரி டெக்னாலஜி, இந்த ஃபோனுகள், இன்டர்நெட்டுகள் இது எதுவுமே இல்லாமலுக்கு இந்த பழைய காலத்தில் மாதிரிக்கு அந்த லேண்ட் ஃபோன் உண்டு சரி, இல்லாட்டி வந்துட்டு அந்த சும்மா பட்டன் ஃபோன் உண்டு சரி பாவிச்சா பழைய முறைக்கு மாதிரிக்கு இருந்தால் நல்லம்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்றத இந்த கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் செஞ்சது சரியா தவறா என்று கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.